முதலமைச்சர் ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகளுக்கு குடைகள் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அண்ணா சாலை, பேருந்து நிலையம், சிவன் கோவில், நாட்டுக்கல் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் திமுக ஒன்றிய செயலாளர் அடைக்கலமணி தலைமையில் வியாபாரிகளுக்கு குடை வழங்கப்பட்டது. நகர செயலாளர் அழகப்பன் முன்னிலையில் காய்கறி, பழங்கள், பூ வியாபாரிகள் மற்றும் காலணி தைக்கும் தொழிலாளர்கள் ஆகியோர் குடைகளை பெற்றுக் கொண்டனர். மேலும் வெயிலில் அமர்ந்து வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் குடைகள் பெற்றதில் மகிழ்ச்சி அடைந்தனர். காய்கறி வியாபாரம் பண்ணுறோம் பஸ் ஸ்டாண்டில். அவன் ரகுதி ஐயாவுக்கு வெயிலில் இருக்கணும்னு சொல்லி ஐயா தலைவர் ஐயா குடை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. பொன்னமராவதி பஸ் ஸ்டாண்டில் கடை போட்டிருக்கேன். வெயில் தாங்காமல் குடை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. மார்ச் 1 தமிழக முதல்வருடைய பிறந்தநாள் விழாவை அட்வான்ஸாக கோடை காலத்துக்காக எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு சாலையோர வியாபாரிகளுக்கு கொடை கொடுக்குறோம். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் கொடை கொடுக்குறோம். அதனால் எல்லாரும் பயன்பெறுற மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்கள் எப்படி பார்க்குறாங்க? மக்கள் இதை சிறப்பாக அதாவது நல்லா இருக்குது, இன்னும் நிறைய செய்யுங்கிறாங்க. மக்கள் முதலமைச்சரை பாராட்டுறாங்க. நல்லா பண்ணுறீங்க, நாங்கள் முதலமைச்சரை மீண்டும் வரவேற்க காத்திருக்கிறோம் 2026ன்னு சொல்கிறாங்க. தொகுதி செயல்பாடு 100க்கு 100 அருமையாக இருக்குது. 2026 மீண்டும் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறாரு. திருமயம் தொகுதி திமுகவின் கோட்டை.